ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தேர்தலின் போது அரசு பள்ளிகளில் அதிக அளவில் ஓட்டுச்சாவடிகள் அமைக்கப்படுகின்றன. அப்படி அமைக்கும் போது தேர்தல் பணியில் ஈடுபடுபவர்கள் அவசரமாக பள்ளிகளில் தங்கள் இஷ்டத்துக்கு நோட்டீஸ்களை ஒட்டுகின்றனர். இதனால் அரசு பள்ளிகளில் தனியார் பங்களிப்புடன் வரையப்படும் ஓவியங்கள் மறைக்கப்படுகின்றன. தேர்தல் முடிந்ததும் அந்த நோட்டீஸ்களை முறையாக அகற்றாததால் வகுப்பறையே அலங்கோலமாக மாறிவிடுகிறது. தனியார் பள்ளிகளில் அதற்கென வேலையாட்கள் இருப்பதால் பணி சரியாக நடக்கிறது. அரசு பள்ளிகளில் மாணவர்களுக்காக வரையப்படும் ஓவியங்கள் இதனால் பாழ்படுகின்றன. தேர்தல் ஆணையம் இதனை கருத்தில் கொண்டு வரும் தேர்தல்களில் நோட்டீஸ்களை முறையாக அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பள்ளிக் கல்வி பாதுகாப்பு இயக்கத்தினர் வலியுறுத்தியுள்ளனர். சட்டமன்ற தேர்தல் அன்று அனைத்து அரசு பள்ளிகளிலும் போஸ்டர்கள் மற்றும் வேட்பாளர்கள் பட்டியல் அனைத்து அரசு பள்ளிகளுடைய பள்ளி சுவர்களில் ஒட்டப்பட்டுள்ளது. அந்த சுவர்களிலிருந்து அந்த பட்டியல் நேற்று மதியம் வரை நேரம் இருந்தது. ஏன் என்றால் மீண்டும் தேர்தல் நடைபெற வேண்டிய வாய்ப்பிருந்தால் என்று சொல்லப்பட்டது. ஆனால் இன்று வரை அந்த சில இடங்களில் அந்த போஸ்டர்கள் கிழிக்கப்படவில்லை. அரசு மற்றும் தனியார் உடைய பங்களிப்போடு அனைத்து அரசு பள்ளிகளிலும் சுவர்களுக்கு பெயிண்டுகள் அடிக்கப்பட்டுள்ளது. இவை இந்த போஸ்டர்கள் எடுக்கும்போது அந்த பெயிண்டர்கள் அந்த பெயிண்ட் எல்லாம் உருவி வந்து வருகிறது. பார்ப்பதற்கு மிகவும் அசிங்கமாக இருக்கிறது. எனவே தேர்தல் ஆணையம் மாற்று வழியை அடுத்த தேர்தலில் இருந்து அவசியம் ஏற்பாடு செய்ய வேண்டும். இதனால் பள்ளி குழந்தைகளுடைய அந்த அழகான வகுப்பறைகள் வந்து அலங்கோலம் இல்லாமல் இருக்கும். இதை தேர்தல் ஆணையம் முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.